ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிம்பிள் குக்கிங் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கோகோனட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கோகோனட் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக உடச்ச கடலை, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, வெட்டி வச்சுருக்க கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம சட்னி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் தேங்காய், உடச்ச கடலை, பச்சை மிளகா எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் பாதி அரைச்சிருக்கேன், அது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு திருப்பி அரைச்சிருக்கேன். இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் சட்னி வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சூடாகிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடுகு பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சட்னி எடுத்து ஆட் பண்ணிடலாம். சட்னி போட்டுட்டு லைட்டாக கிளறி விடுங்க. கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி சேர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆனதும் லைட்டாக தண்ணி சேர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.